ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வாழ்கிறதுக்கு நிம்மதி வேண்டும். நிம்மதி வேண்டும்னா மைண்டை ஃப்ரீ ஃப்ளோவில் போக விடணும். நல்ல எண்ணம் வந்தாலும் கிராஸ் பண்ணி போக விட்டுருங்க, கெட்ட எண்ணம் வந்தாலும் கிராஸ் பண்ணி போக விட்டுருங்க. இப்படி நீங்கள் பண்ணி பாருங்க, உங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு அப்போ தான் புரியும். மனம் ஸ்பீடாக ஓட ஆரம்பிச்சிருச்சுன்னா ஒரு கட்டத்தில் செம ஸ்பீடாக ஓடும், ஒரு கட்டத்தில் மனம் இருக்கா இல்லையானே தெரியாது. ஆனால் இருக்கும், ஆனால் தெரியாது. இதுவும் கைண்ட் ஆஃப் மனமற்ற ஸ்டேஜ், மைண்ட்லெஸ் ஸ்டேட். எவன் ஒருவன் மனதை பிடித்து வைக்காமல் அதன் போக்கிலேயே ஓட விட்டு விடுகிறானோ அவன் வாழும் போது முக்தி நிலையை அடைந்து விட்டான் என்று பொருள். ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வாழ்கிறதுக்கு நிம்மதி வேண்டும். நிம்மதி வேண்டும்னா மைண்டை ஃப்ரீ ஃப்ளோவில் போக விடணும். மைண்டை ஃப்ரீ ஃப்ளோவில் நீங்கள் எப்போ போக விடலையோ மனம் போட்டு உங்களை அழுத்திக்கிட்டே இருக்கணும். இதை நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது. நீங்கள் தயவு செஞ்சு இப்போ சாப்பாடு டைம் விடும்போது லன்ச் டைமில் ஒரு 2 to 3 minutes இல்லை மிஞ்சி போனால் 5 to 10 minutes மைண்டு தாட் எழும்போது அதை ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, அதை தடுத்து நிறுத்தக்கூடாது, அதை பார்க்கவும் கூடாது, அதை போக விட்டுறணும். அதை என்ன பண்ணணும், அது எப்படின்னு கேட்காதீங்க. அது நீங்கள் பண்ண தான் புரியும், உங்களுக்கு புரியாது. இல்லாட்டினா எந்த எண்ணம் எழுந்தாலும் அந்த எண்ணத்தை கிராஸ் பண்ணி போக விட்டுறணும். எந்த எண்ணம் வந்தாலும் அந்த எண்ணத்தை கிராஸ் பண்ணி போக விட்டுறணும். ஒரு 2 to 3 நிமிஷம் மட்டும் நல்ல எண்ணம் வந்தாலும் கிராஸ் பண்ணி போக விட்டுருங்க, கெட்ட எண்ணம் வந்தாலும் கிராஸ் பண்ணி போக விட்டுருங்க. இப்படி நீங்கள் பண்ணி பாருங்க, உங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு அப்போ தான் புரியும். 100 கோடி பணம் தேவையில்ல, பிடிச்ச ஆள் வர தேவையில்ல, பிடிச்ச ஆப்பர்ச்சுனிட்டி தேவையில்ல, எதுவும் தேவையில்லை. அந்த பிளிஸ்லேயே இருப்பீங்க, எதுவுமே பண்ணாமல் ஆனந்தத்திலேயே இருப்பீங்க. எனர்ஜி கெயின் ஆகும், கண்ணு பெருசாகிடும், ஒரு மாதிரி நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஒரு உணர்வெல்லாம் ரெகுலராக பண்ணிங்கன்னா ஏற்பட்டுரும். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? இந்த நிலைக்கு பேர் என்ன தெரியுமா? நீரோட நிலை சொல்லிட்டேன். பட் இந்த நீரோட நிலையில நீங்கள் பயணம் பண்ணீங்கன்னா ஒரு நிலைக்கு போவீங்க. அந்த நிலைக்கு பேர் தெரியுமா? ஜீவன் முக்தி நிலை. இந்த நிலைக்கு பேர் என்ன? ஜீவன் முக்தி நிலை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எவன் ஒருவன் மனதை பிடித்து வைக்காமல் அதன் போக்கிலேயே ஓட விட்டு விடுகிறானோ அவன் வாழும் போது முக்தி நிலையை அடைந்து விட்டான் என்று பொருள். அவ்வளவுதான், மேட்டர் முடிஞ்சு போச்சு. நீங்க இப்போ இந்த நிலையிலேயே நீரோட நிலையிலேயே உங்களது மனதை நீங்க செயல்பட விடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, செத்து போயிட்டீங்கன்னா கன்ஃபார்ம் அடுத்த பிறவி எடுக்க மாட்டீங்க. ஏன்னா அந்த ஜீவன் வாழும் போதே முக்தி நிலையை அடைந்து விட்டதுன்ற பொருள். நீ முக்தினா எப்பயோ அடைய போறேன்னு நினைக்காதீங்க. முக்தி எப்ப கிடைக்கும் அப்படின்னா, உங்க மனதை ஒவ்வொரு வினாடியும் அதன் போக்குல நீரோடை நிலையில செயல்பட விடும்போது ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குதுல்ல, அந்த ரிலாக்ஸேஷனுக்கு பேர் தான் முக்தி. சொன்னது புரிஞ்சுதா? முக்தினா என்னன்னு தெரியுமா? உங்க மனம் ஓடுது இல்லைங்க, ஓடும்போது அதை தடுத்து பிடிச்சிங்கன்னா முக்தி இல்லை. ஏன்னா ஏதோ ஒரு தேவை, அதனால தடுத்து பிடிச்சிருக்கீங்க. தேவை விட்டுடுச்சு அப்படின்னா மனம் அதன் போக்குல ஓடும். அதன் போக்குல எப்பெல்லாம் ஓடி எப்பெல்லாம் ஃப்ரீனஸ் ஃபீல் பண்றீங்களோ விடுதலை, அதுக்கு பேர் என்ன? இவ்வளவுதான் முக்தி. முக்தி இப்ப எங்க அடைகிறது? இன்னும் 50-60 வருஷம் கழிச்சு நீங்க அடைகிறதா? முக்தின்றது எப்ப அடைகிறது? இப்ப அடைகிறது. எப்ப அடைகிறது? இப்ப அடைகிறது. யாரெல்லாம் முக்திக்கு போகணுமோ அரை வினாடியில் முக்தி கிடைத்துவிடும். இத்தனை வருஷம் கழிச்சு இவ்வளவு கஷ்டப்பட்டு இப்போ உங்களுக்கு சிம்பிளிஃபைடு பண்ணி எளிமையா அந்த டெக்னிக்கை கொடுத்தாச்சு. மனதை அதன் போக்கில் செயல்பட விட்டீர்கள் என்றால் அதற்கு பேர் முக்தி. முடிச்சுட்டாங்க, தாண்டி ஒன்றும் இல்லை. பதஞ்சலி யோக சூத்திரத்தில் இது உச்சகட்ட யோக சூத்திரம். என்ன? மனசை தொடாத, அது அதுவே சரி பண்ணிக்கும். உனக்கு ஏதாவது நீ மாற்றணும் வைக்கணும்னு நினைக்கிறேன்னா வெளியில மாத்து. சட்டி இறக்கணும், அங்கே போகணும், இங்கே போகணும், சமைக்கணும், சாப்பிடணும், தூங்கணும், ஏதாவது டிராவல் பண்ணி போகணும், கார் ஓட்டணும், இதுக்கெல்லாம் மைண்ட் வேணும். இதுக்கும் அறிவை நீ பயன்படுத்து. பட் உள்ளுக்குள்ள நிம்மதி வேணும்னா நீ என்ன பண்ணணும்? என்னங்க பண்ணணும்? உள்ளுக்குள்ள நிம்மதி வேணும்னா என்ன பண்ணணும்? மனதை நீரோடை நிலையில் செயல்பட விட வேண்டும். இந்த நிலைக்கு பேர் என்ன சொல்லுங்க? இதுதான் பகவத் ஐயா பிரவாகம்ங்கிறாரு, ஒரு நிர்வாணாங்கிறாரு, புத்தர் நிர்வாணாங்கிறாரு. மனமற்ற நிலை. இதுக்கு பேரும் கைண்ட் ஆஃப் மனமற்ற நிலை தான். எப்படின்னு சொல்றேன் கேளுங்க. மனமே இல்லாம இருக்குன்றது கிடையாது.
மனம் ஸ்பீடா ஓட ஆரம்பிச்சிருச்சுன்னா ஒரு கட்டத்தில் செம ஸ்பீடா ஓடும், ஒரு கட்டத்தில் மனம் இருக்கா இல்லையானே தெரியாது, ஆனா இருக்கும் ஆனா தெரியாது. இதுவும் கைண்ட் ஆஃப் மனமற்ற ஸ்டேஜ், மைண்ட்லெஸ் ஸ்டேட். யாரெல்லாம் இன்பம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் பண்ண வேண்டிய மாபெரும் விஷயம் என்னன்னா, மனதை அதன் போக்கில் செயல்பட விட வேண்டும். செயலா கன்வெர்ட் பண்ணிடக்கூடாது. சிந்தனைக்கு வரணும் நல்லதா கெட்டதான்னு, அதுக்கப்புறம் தான் செயலுக்கு வரணும். மனசுல தோன்றதெல்லாம் செயலுக்கு மாத்திட்டீங்கன்னா என்ன ஆகும்? அடி உழுகும். ரோட்ல போவீங்க, அழகா ஒரு பையனை பார்ப்பீங்க, அழகா ஒரு பொண்ணை பார்ப்பீங்க, முத்தம் கொடுக்கணும்னு தோணும். உங்க மைண்டு சொல்லுது, போய் கொடுத்துருவீங்களா? நீங்க கொடுத்தா என்ன ஆகும்? ஜெயிலுக்கு போகணும், அடுத்த நாள் நீங்க போக் சொல்லத்துக்கு உள்ள போட்டுருவாங்க. அப்ப முத்தம் கொடுக்கணுன்றது மனதினுடைய குணம். நல்லதா கெட்டதான்னு யார் ஆராய்ச்சி பண்ணணும்? சிந்தனை, அந்த புத்தி ஆராய்ச்சி பண்ணணும். நல்லதா கெட்டதான் சிந்தனை ஆராய்ச்சி பண்ணதுக்கு அப்புறம் யாரு செயல்படுத்தணும்? ஆக்டிவிட்டி, செயல்படுத்த வேண்டும். புரிஞ்சது? கிளியரா இருக்கா? மனம் என்பது சரணாகதி நிலையில் இருக்கும் போது மட்டும்தான் நீங்க ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இல்லாம வாழ்வீங்க. இல்லைன்னா படுத்தா தூக்கம் வராது. ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் வந்துச்சுன்னா சாப்பாடு சரியா செரிமானம் ஆகாது. சாப்பாடு எப்ப சரியா செரிமானம் ஆகலையோ மலச்சிக்கல் வரும். எதனால? மனம் சரியா செயல்படாதனால. எங்க வருது? மலச்சிக்கல்ல வருது. மலச்சிக்கல் வந்ததுன்னா பைல்ஸ் வரும். மலச்சிக்கல் மரணச்சிக்கல். ஒரு கட்டத்தில் பைல்ஸ் வந்துச்சுன்னா கியூர் பண்றது ரொம்ப கஷ்டம். மலச்சிக்கல் மரணச்சிக்கலா எப்படி மாறும்? முதல்ல இந்த முட்டி வலிக்க ஆரம்பிக்கும், அப்புறம் ரைட்டு முதுகு வலிக்க ஆரம்பிக்கும், அப்புறம் தலையில பின்னாடி வலிக்க ஆரம்பிக்கும். இந்த 3 வலி வருதுன்னா ரைட்டு உங்களுக்கு டிக்கெட் கொடுக்க போறாங்கன்னு அர்த்தம். ஹார்ட் அட்டாக் உண்டான அறிகுறிகள். எங்க ஆரம்பிச்சு எங்க போகுது? ஏன் பல பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருது? நிம்மதியான தூக்கம் இல்லை. ஏன் நிம்மதியான தூக்கம் இல்லை? ஏன்னா நிம்மதியான எண்ணம் இல்லை. ஏன் நிம்மதியான எண்ணம் இல்லை? மனம்னா என்னன்னு புரியல. மனம்னா ஏன்னு புரியல, யாரும் சொல்லி தரல. ஏன் யாரும் சொல்லி தரல? எவனுக்கும் தெரியல. தெரிஞ்சவன்லாம் என்ன பண்றான்? பிசினஸ் பண்றான், தொழில் பண்றான். மற்றவன்லாம் என்ன பண்றான்? ஜாலியா அவன் வாழ்க்கையை மட்டும் வாழ்ந்துட்டு, இறைவன் இதை எனக்கு உணர்த்தி இருக்கிறார், நான் மட்டும் இதை அனுபவித்துக் கொள்கிறேன். அது சுயநலம் கிடையாது. எதுக்கு ஊர்வம்பு எதுக்குன்ட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஏன் இப்படி பப்ளிக்கா வந்து சொன்னா கேள்வி கேட்பீங்களே, யார் பதில் சொல்றது? என்னென்னமோ கேள்வி கேட்பீங்க. இந்த பக்கம் இருந்து ஒரு கேள்வி வரும், அந்த பக்கம் இருந்து ஒரு கேள்வி வரும், லாஸ்ட்ல இருந்து ஒரு கேள்வி வரும். எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லி ஆஃப் பண்ணி உங்களை நேர்படுத்தி நெறிப்படுத்தி உங்களை நம்ப வச்சு அதை பயணம் பண்ண வைக்கிறதுக்குள்ள நம்ம கஷ்டம். ஐயோ ஐயோ ஐயோ, கொஞ்சம் நெஞ்ச கஷ்டமா? இத்தனையும் கடந்தால் ஒழிய வாழ்க்கையில நீங்க அடுத்த கட்டம் போறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ இந்த மலச்சிக்கல் எதுக்கு காரணம்? மனம் தான். மனம் கெட்டு விட்டது என்றால் மொத்த வாழ்க்கையும் கெட்டுரும். மனம் தெளிவாயிருச்சுன்னு வைங்க, புது புது சிந்தனைகளா வரும். நீங்க உங்க கண்ணு முன்னாடி தெரியுது இல்ல, லைட்டு, ஃபேனு, ஸ்பீக்கரு, கேமரா, ஃப்ளைட்டு, பஸ்ஸு, காரு, வீடு, வாசல், இது எல்லாமே எதுல இருந்து கிரியேட் ஆனது? தாட்ல இருந்து கிரியேட் ஆனது. அப்ப தாட்டே வேணான்றீங்க. தாட் இல்லைன்னா இன்னைக்கு நீங்கள் யூடியூப் பார்த்துருக்க முடியுமா? தாட் இல்லைன்னா நீ யூடியூப்பில் பேசியிருக்க முடியுமா? தாட் இல்லைன்னா இவ்வளோ ஞானம் உங்களுக்கு இவ்வளோ எளிதாக கிடச்சிருக்குமா? விர்ச்சுவலி இவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து ஞான தெளிவுக்கு நீங்கள் போயிருப்பீங்களா? அந்த தாட் இல்லைன்னா பஸ்ஸில் வந்திருக்க முடியுமா? சக்கரத்தை கண்டுபிடிச்சிருக்க முடியுமா? அப்போ என்ன அர்த்தம்? இதுக்கு பேர் உலக சிருஷ்டி என்று பெயர். இதுக்கு பேர் என்ன? சிருஷ்டி. சிருஷ்டினா உலக இயக்கம் என்று அர்த்தம். புரிஞ்சுதா நான் சொன்னது? இந்த உலக இயக்கம் நடைபெறணும்னா அவனுக்கு வரக்கூடிய தாட்டை வச்சு மெட்டீரியலைஸ் பண்ணி பிசிக்கல் ரியாலிட்டியில மேனிஃபெஸ்ட் ஆகும். இப்ப பிரச்சனை அது கிடையாது. நிம்மதியா இருக்கீங்களா இல்லையான்றதுதான் பிரச்சனை. இந்த தாட் வருது இல்ல, இந்த நல்ல நல்ல தாட் வரவன் நிம்மதியா இருக்கான்னு மட்டும் நினைக்காதீங்க. அவனும் மைண்ட் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்ல தான் இருக்கான். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு விஞ்ஞானி இருந்தார், தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் என்ன தெரியுமா எழுதினார்? எவ்வளவு பெரிய ஃபார்முலால எழுதிட்டு போனார். அவர் எவ்வளவு பெரிய மேட்டர்லாம் கண்டுபிடிச்சிட்டு போனார். சாகும்போது எழுதுறாரு, அறிவு என்பது ஒரு மாபெரும் சாபம். என் வாழ்க்கையில நிறைய ஃபார்முலாவை கண்டுபிடிச்சேன், ஆனா ஒரு நாள் கூட நிம்மதியா நான் படுத்து தூங்கினதே கிடையாது. மிகுந்த மன வருத்தத்துடன் என் உயிரை விடுகிறேன் செத்து போனார். இப்ப அறிவு முக்கியமா இல்ல நிம்மதியான வாழ்க்கை முக்கியமா? பரம்பொருளின் கருணையினால
உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குரு கடாட்சம்.